நீங்கள் 43 இன்ச்சஸில் ஒரு டிவி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெஸ்ட்டான 43 இன்ச்சஸ் டிவி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த எல்லா டிவி நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ப்ராடக்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டீல்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நான் அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நினச்சிங்க அப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi TV FX Pro. இதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 27,500 அந்த பிரைஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. நமக்கு பேங்க் ஆஃபர் இஎம்ஐ போடும்போது வந்து பார்த்தா 3,750 ஆஃபர் வந்து கிடைக்குது. ஃபைனலாக 23,750 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே நம்ம 43 இன்ச்சஸ்க்கான VA QLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அட் த சேம் டைம் இங்கே டிவியோட பெசல்ஸ் வந்து பாருங்க, ரொம்ப மினிமல் பெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDR10 and 10+ சப்போர்ட் வந்து இருக்கு. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து கிடையாது. இங்கே டிஸ்பிளேட கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 30 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த டிவியில் நம்ம கூகுள் டிவி ஓஎஸ் வந்து பார்த்தா கிடையாது, ஃபயர் டிவி ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 32 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. தென் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு. இங்கே 2 USB போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே Xiaomiலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா QLED X Pro சீரிஸ் வந்து இருக்கு. இப்போ கரண்டாக பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 32,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. பேங்க் ஆஃபர்லாம் போக 29,500 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே நம்ம 43 இன்ச்சஸ்ல ஒரு 4K பேனல் வந்து இருக்கு. இங்கே நம்ம பில் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பெசல்ஸ் வந்து பாருங்க, ரொம்ப மினிமலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் உங்களுக்கு HDR10+ அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 14 வந்து பேஸ் பண்ணது. கலர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. தென் 30 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லாமே இருக்கு. இங்கே டியூல் USB போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்கள் அதிகமாக OTT கண்டென்ட்லாம் பார்ப்பீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே TCL வந்து பார்த்தீங்கன்னா P6L. இதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 32,000 அந்த பிரைஸ் வந்து கிடைக்குது. பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக எதுவுமே இல்லை. பட் நீங்கள் இஎம்ஐ போடும்போது 800 டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஃபைனலாக 31,191 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே 43 இன்ச்சஸ்ல 4K LED பேனல் வந்து இருக்கு. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் இங்கே டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் கூகுள் டிவியோட ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. தென் டால்பி அட்மோஸ் டால்பி ஆடியோக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் TCLோட APQ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. டிவியோட குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்கு. பட் இந்த டிவியில் நம்ம சிங்கிள் USB போர்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் சாம்சங் பிராண்ட்ல தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சாம்சங்கோட கிறிஸ்டல் UHD 4K இந்த மாடல் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 29,990 அந்த பிரைஸ் சேல் பண்றாங்க. உங்களுக்கு இஎம்ஐ போடும்போது 2,750 டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஃபைனலாக 27,250 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. 43 இன்ச்சஸ்ல ஒரு 4K பேனல் வந்து இருக்கு. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10 and 10+க்கான சப்போர்ட் வந்து இருக்கு. நீங்க அதிகமாக OTT கண்டென்ட்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவியை சூஸ் பண்ணலாம். இங்கே பிளாக்ஸ்லாம் டீப்பாக வந்து பார்த்தா இருக்கு. தென் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 30 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் டைசன் வாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம கூகுள் டிவி மாதிரி ஆப்ல சைட் லோட்லாம் பண்ண முடியாது. இதை நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 7 இயர்ஸ்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிவியில் நம்ம சிங்கிள் USB போர்ட் தான் வந்து இருக்கு. ஆப்டிகல் போர்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் வாங்கினா சாம்சங்ல இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே Xiaomiலே வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ்ல நல்ல ஒரு பெஸ்ட்டான டிவி பார்க்குறீங்க அப்படின்னா Xiaomiயோட FX Mini LED டிவி அந்த டிவி வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 33,000 அந்த பிரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. கூப்பன் 2,000 வந்து இருக்கு. ICICI கார்டு இஎம்ஐ போடும்போது 2,500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. தென் ஃபைனலாக 28,500 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. 43 இன்ச்சஸ்ல 4K பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு மினி LED QLED டிவி. தென் நீங்கள் HDR10+ அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. தென் கண்டென்ட்டோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். குறிப்பாக பிளாக்ஸ் நல்லாவே தெரியும். பட் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஃபயர் டிவி ஓஎஸோட ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு. இங்கே 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. USB 2.0. நீங்கள் அதிகமாக OTT கண்டென்ட்லாம் பார்ப்பீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிவி சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா Sony Bravia 2 வந்து பார்த்தா வாங்கலாம். இங்கே பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 44,990 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. உங்களுக்கு இங்கே பேங்க் ஆஃபர்லாம் போக 41,742 அந்த பிரைசிங் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே 43 இன்ச்சஸ்ல IPS 4K பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. வியூ ஆங்கிள் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி, ஷார்ப்னஸ், ஒரு சில ஓல்டு வீடியோஸ்லாம் அப்ஸ்கேல் பண்ணி நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்தா காட்டும். கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கு. இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் கூகுள் டிவி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து கிடையாது. பட் HDR10 சப்போர்ட் வந்து இருக்கு. 43 இன்ச்சஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரீமியம் டிவி இது. இங்கே நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Sony Bravia 2 55 இன்ச்சஸ் டிவி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிவிக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் கீழ இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெஸ்ட்டான 43 இன்ச்சஸ்க்கான டிவி வந்து பார்த்துருந்தோம். இந்த டிவிக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே இங்கே கீழே வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.